நீங்க மட்டும் கீழே விழுங்க. உங்களை மிதிச்சதோட விட மாட்டாங்க பிரதர், மிதிச்சதோட விட மாட்டாங்க சிஸ்டர். நான் சொல்றேன்ல, இன்னொருத்தர் உங்களை மவுஸ் கட் பண்ணும்போது, இன்னொருத்தர் உங்களை மனசை கஷ்டப்படுத்தும் போது நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க கவலைப்பட்ட உடனே ஐயோ ஒரு நல்ல பிள்ளைய நம்ம கவலைப்படுத்திட்டோம், ஒரு நல்ல பையனை கவலைப்படுத்திட்டு உலகம் நினைக்காது. நீங்க செத்தா கூட என்ன பட்டம் சொல்லும் அப்படின்னு சொன்னா, அவன் மோசமானவன், அவன் தான் அதனாலதான் செத்தான்னு சொல்லும். அதான் உலகம். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத உலகத்துல வாழ்றோம். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தான் சிக்காவீங்க. மற்றவர்களுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. மற்றபடி உலகத்துல இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த மனசாட்சி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல, போச்சு, அதெல்லாம் போச்சு. அதனால நம்ம யாருக்காக கவலைப்படக்கூடாது, வருத்தப்படவே கூடாது. அதான் உலகம். என்ன இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி நீங்க மனசை உடைச்சிட்டு இது பண்ணாதீங்க. இது இப்போ கிடையாது, எப்ப தெரியுமா? அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. தாவீதை கொல்லுவதற்கு சவுல் துரத்துறானே, என்ன செஞ்சான் தாவீது? அப்படி என்ன செஞ்சான்பா? நீ செத்து போகணும்னு நினைச்சா அவனை துரத்துறான், உன்னை கொல்லுவேன்னு நினைச்சு துரத்துறான். இந்த தாவீது எந்த விதத்துல சவுலுக்கு எதிரி? ஏதாவது ஒண்ணு பண்ண? ஒண்ணுமே இல்லை, காரணமே இல்லை. யாரோ ஒருத்தர் காரணமானதுனால அந்த சின்ன பையனை துரத்தி துரத்தி கொல்றதுக்கு நினைக்கிறவன் சவுல். ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் கூட இருந்த போதிலும் கர்த்தர் அவனை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். நம்மையும் அப்படிதான் கர்த்தர் அதனால தான் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.